ஸோ ஹலோ எவ்ரிபடி. GTA 3ல வந்து நம்ம ஒரு மிஷினை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ண தெரியுமா, எனக்கு வந்து ஒரு 50 லைக் தேவைங்க. 50 லைக்கை என்னால் டார்கெட்டை அச்சீவ் பண்ணவே முடியல ஆக்சுவலாக. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பார்க்குறவங்க எல்லாருமே சரி ஒரு லைக் பண்ணிடுங்க. அதேமாதிரி கமெண்ட்டில் வந்து என்ன பண்ணுங்கள், ஹாய் ப்ரோ இல்லை ஏதாவது ஒன்று உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா, ஹாய்ன்னு சும்மா ஹாய்ன்னு போட்டால் கூட போதும், ஏதோ ஒன்று கமெண்ட் பண்ணிடுங்க. இல்லை GTA இல்லை ராக் ஸ்டார் ஏதோ ஒன்று போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஒரே ஒரு மிஷின் தான். என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா, நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ட்ரையட்ஸ் வந்து ஒரு 25 பேர் இருப்பானுங்க ஒரு இடத்துல. ஸோ ஒரு இடத்துல இருக்க மாட்டானுங்க, ட்ரையட்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு போய் ஒரு 25 பேர்த்த நம்ம வந்து உயிரோடு கொளுத்தணும். ஸோ அதுதான் இந்த மிஷினு, ட்ரையல் பை ஃபியர். ஸோ அதான் இந்த மிஷினோட பேர். இப்போ எப்படி நம்ம போய் கொளுத்துறோம் அப்படிங்கிறத நம்ம போய் பார்ப்போம். ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கோம். பட் ட்ரையல்ஸோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சா இல்லை ட்ரையல்ஸ் வந்து ஓவராக குறைச்சி கொடுத்துட்ருக்கானுங்களா இல்லை எதுக்கு அப்படி பண்ண சொல்கிறான்னு தெரில. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 25 பேர்த்த கொளுத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நம்ம ட்ரையல்ஸ்னால் அந்த சைனா டவுன் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, அதாவது நான் போய் சொல்கிறேன் உங்களுக்கு, ட்ரையட்ஸோட பார்க் ஒன்று இருக்கும். ஃபுல்லாக அந்த பார்க் வந்து ட்ரையட்ஸ் வந்து எப்பயுமே இறந்துக்கிட்டே இருப்பானுங்க. நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து கொஞ்சம் அதாவது கொஞ்சம் அந்த ஏரியாவுக்கு நடுவில் வந்துட்டோம்னா ட்ரையட்ஸ் அந்தளவுக்கு இருக்க மாட்டானுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த பார்க் இருக்குதுல்ல, ட்ரையட்ஸோட பார்க்குன்னு, ட்ரையட்ஸு பார்க்குக்குள்ளே நிறைய பேர் இருப்பானுங்க. ஆனால் பார்க்குக்குள்ளே போயிடக்கூடாது, போயிட்டோம்னா நம்மளை சுற்ற போட்டு நம்ம ஜோலியை முடிச்சு விட்ருவானுங்க. பார்க்குக்கு வெளியில் தான் நம்ம போய் ட்ரையட்ஸ் எல்லாம் அழிக்க போகிறோம். சரி வாங்க போகலாம். அதேமாரி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 மிஷினாக நம்ம தாங்க இருக்குது. அந்த 2 மிஷின் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து அடுத்த சிட்டியாக நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த போர்ட்லேண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நியூயார்க் சிட்டி வந்து நம்ம மூவ் பண்ணுவோம். அந்த சிட்டி செம்ம சூப்பராக இருக்குது, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்சுவலாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரியலாக இருக்குது. ஸோ நம்ம எடுத்தாச்சு, அந்த ஃப்ளேம் த்ரோவர் அதை எடுத்தாச்சு. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ட்ரையல்ஸ் உங்கள் கண்ணில் பட்டான்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஒரு தடவை சும்மா லைட்டாக ஓவத்தினாலே போதும், விட்டுருங்க. வந்து நம்ம அழுத்திக்கிட்டே இருக்க தேவையே இல்லை. சும்மா லைட்டாக ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணாலே போதும், அந்த புகையெல்லாம் செத்துருவானுங்க. அதேமாரி நம்ம சுட்டுட்டு நம்ம திரும்பி பார்த்தோம்னா ஸ்பான் ஆகிட்டே இருப்பானுங்க. ரொம்ப நேரம் அவனுக்கு வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுமோ அப்படின்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்லை. இப்போ ஒருத்தர் நம்ம உயிரோட எரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் எரிஞ்சதுக்கப்புறம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு திரும்பிட்டு மறுபடியும் ரைட் சைடு திரும்பினா இன்னும் 2 பேர் ஸ்பான் ஆகிட்டே இருப்பானுங்க. அதனால் இதை வந்து சீக்கிரமாக அதை முடிச்சிடலாம். அதுவும் நம்ம வர வேண்டிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் ஒரு பார்க் மாதிரி தெரியுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பார்க்குக்குள்ளே போவேன்னா பார்க்குக்கு வெளியே நம்ம அந்த இடத்துல சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா ஏகப்பட்ட பேர் வந்து ஸ்பான் ஆகிட்டே இருப்பானுங்க. இடையில இந்த மாதிரி போலீஸு அதுமாரி இருந்தாங்கன்னா போலீஸையும் எரிச்சிருக்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா உங்களை அவன் வந்து வேலை செய்ய விட மாட்டான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவனை எரிக்கிறதா எரிச்சிருங்க. இல்லை அவனை வேணாம் அப்படின்னாலும் விட்டுறலாம், ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் தேவையில்லை. என் மேலே பற்றிக்கிச்சே நின்றும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்திங்கன்னா ஸ்பான் ஆகிட்டே இருப்பானுங்க. சும்மா வந்து நம்ம வந்து லைட்டாக அழுத்தினாலே போதும், ரொம்ப அழுத்தி பிடிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஃப்ளேம் த்ரோவர் வந்து ஃபயர் வந்து சரியான ஸ்பீடில் போகும். அதுக்காக சொல்ல வந்தேன். இன்னும் எத்தனை பேர் எனக்கு, நான் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ ரெக்கார்ட் பண்ணதுனால என்னாச்சு அப்படின்னா, என்னால் டிவியில் பார்த்து அந்த இது பார்க்க முடியல, வீடியோவில் பார்த்து இது பண்ண முடியல. ஸோ அதுதான் ப்ராப்ளமே, வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் எத்தனை பேர் இருக்குது, இன்னும் கம்மியாக தான் இருக்கானுங்க. இது பார்த்தீங்களா, 2-3 பேர் சேர்ந்தாப்புல வருவானுங்க. அந்தமாரி வந்தோம்னா டக்குன்னு ஈஸியாக முடிச்சு விட்றலாம். அவனுக்கிட்ட இருக்க கன்று பணம் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இந்த ஸ்பாட்டை வந்து மறந்துடாதீங்க. பார்க் பக்கத்தில்
ஏன்னா இங்கே தான் அடிக்கடி ஸ்பான் ஆகிட்டே இருப்பானுங்க, சீக்கிரமாக அவனுங்களை முடிக்கலாம். முடிஞ்சிடுச்சு பார்த்தீங்களா, $10,000. சூப்பர். ஸோ இதுக்காக தான் நான் வந்து இந்த இடத்துக்கு வர சொன்னேன்.